அன்னைக்கு ஒரு நோபால்னால ஆர்சிபி டீம் ஜெயிச்ச மேட்சா தோத்துருப்பாங்க. இந்த கதை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சரியா 2013 ஐபிஎல்ல ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 20 ஓவருக்கு 165 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த ரன்ஸை சேஸ் பண்ண வந்த சிஎஸ்கே வழக்கம் போல மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போய் கடைசி 6 பாலுக்கு 16 ரன்ஸ் அடிச்சா மேட்சை வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு மேட்சை கொண்டாந்து விட்டுருப்பாங்க. அப்போ கடைசி ஓவரை ஆர்சிபி டீமுக்காண்டி ஆர்பி சிங்குங்கிற பவுலர் பவுலிங் போடுவாரு. இந்த சைடு சிஎஸ்கே கிரிட்டிக்கலான பினிஷரான நம்ம ஜடேஜா ஸ்ட்ரைக்ல நிப்பாரு. அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் 2 பாலே நம்ம ஜடேஜா ஒரு 6 ஒரு 4னு 10 ரன்ஸ் அடிச்சு பிரஷரை குறைச்சு விட்டுருவாரு. இதுக்கப்புறம் மீதி உள்ள பால்ஸ்ல எல்லாம் சிங்கிள்ஸா ஓடி கடைசி ஒரு பாலுக்கு 2 ரன் அடிச்சா சிஎஸ்கே வின் பண்ணிரலாங்கிற சிச்சுவேஷன்ல மேட்ச் இருக்கும். அப்போ கடைசி பால் ஆர்பி சிங் போட ஸ்ட்ரைக்ல இருந்த ஜடேஜா அந்த பாலை தூக்கி அடிச்சிருப்பாரு. ஸ்ட்ரைட்டா அந்த பால் ஆர்சிபியோட ஃபீல்டர் கைக்கு கேட்சா போயிருக்கும். அந்த கேட்சை பிடிச்சதுக்கு அப்புறமா அவ்வளவுதான் ஆர்சிபி டீம் வின் பண்ணிருச்சுன்னு ஆர்சிபி டீம் பிளேயர்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய செலிப்ரேஷனை பாதியிலே நிறுத்துற மாதிரி ஆர்பி சிங் போட்ட கடைசி பாலை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அது நோ பால்னு. அப்புறம் என்ன கடைசி பால்ல சிஎஸ்கே ஒரு ரன் ஓடின காரணத்தால அந்த நோ பாலோட சேர்த்து 2 ரன் கணக்காயிரும். அதனால சிஎஸ்கே வின்னு அறிவிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் ஆர்சிபி டீம் கொண்டாடின அதே இடத்துல அந்த நோ பால் காரணத்தால சிஎஸ்கே டீம் அன்னைக்கு கொண்டாடி இருப்பாங்க.